எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக வரவிருக்கிற இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னென்ன மாதிரியான வழிபாடுகளை கடைபிடிக்கலாம், பூஜைகளை செய்யலாம், எந்த விஷயங்களை செய்வதற்கு நாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியாத பல ஆன்மீக தகவல்களை உங்களுடைய சேனல் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா, ஒரு டம்ளர் தண்ணீரை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த திசையில் வைங்க. எப்படிங்க? ஒரு டம்ளர் தண்ணீரை இந்த திசையில் அக்னி நட்சத்திர காலத்தில் மட்டும் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் அல்லது தடையாகி கொண்டிருக்கும் காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடந்து முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்னி நட்சத்திரம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, உலகத்திற்கே பிதாகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துகிற காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். ஸோ அவரோட பிள்ளைகள் தான் நாம். சூரியனை அப்பான்னு சொல்லுது ஜோதிடம், பிதாகாரகன் அப்படிங்கிறது. சந்திரனை மாத்ருகாரகன் அப்படிங்கிறது. மாத்ருனா அம்மான்னு அர்த்தம். ஸோ சந்திரனை அம்மாவாகவும் சூரியனை அப்பாவாகவும் நம் ஜோதிடம் சொல்லுது. ஸோ அப்பா ரொம்ப கோபமாக இருப்பார், அப்பா ரொம்ப டென்ஷனாக இருப்பார். ஸோ நாம் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்களை செய்யணும். இப்போ நம்ம வீட்டில் அப்பா கோபமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்பா கிட்ட போய் சேட்டை பண்ணுவோமா? ஏற்கனவே அப்பா அடிப்பார். அவர் கொஞ்சம் டென்ஷனான மூடில் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாம் கொஞ்சம் சேட்டை பண்ணால் இன்னும் நான் 2 அடி சேர்த்து விடும். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயமாக சில விஷயங்களை நாம் தவிர்க்கிறது நல்லது. சில ஆன்மீக விஷயங்கள், அப்பாவை கூல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்கிறதும் நமக்கு ரொம்பவே நல்லது. கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்பா என்ன பண்ணுவார், அடிச்சிருவார், பிள்ளைகளை அடிச்சிருவார். சாயங்காலமே என்ன பண்ணுவார், ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வருவார். குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு கொடுத்து சமாதானப்படுத்துவார். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே, இதுதான் இங்கேயும் நடக்கும். அவர் ரொம்ப கோபமாக இருப்பார். அவரை கூல் பண்ணுற மாதிரி விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா, எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறாரோ அது மாதிரி அப்பாவான சூரியன் என்ன பண்ணுவார், நமக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பார், கட்டாயம் வாங்கி கொடுப்பார். எத்தனையோ நண்பர்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தை காலத்தில் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு அக்னி நட்சத்திரம் முடிந்த உடனே அவங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் கைகூடியிருக்கு. ஏன்னா சுபகாரியங்களை இந்த அக்னி நட்சத்திரத்தில் நம்ம செய்ய மாட்டோம். குறிப்பாக திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுபகாரிய நிகழ்வுகளை நாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய மாட்டோம், தவிர்த்து விடுவோம் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு, முக்கியமாக பார்த்திங்கன்னா முருக வழிபாடும் சிவ வழிபாடும் அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான் சந்திர சூரியர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவன் தன்னுடைய உடலை எப்படி உமையவளுக்கு பாதி கொடுத்தாரோ அதே மாதிரி பாதி சந்திரனுக்கும் பாதி சூரியனுக்கும் கொடுத்துருக்கிறார். ஸோ சிவனை வழிபட்டால் சந்திர சூரியர்களை வழிபட்ட பலன். அதே மாதிரி சிவபெருமானினுடைய அந்த நெற்றி கணல், அதாவது நெருப்பிலிருந்து தோன்றியவர் தான் முருகன்.
ஸோ நாம் முருகனையும் வழிபடுவது என்பது சூரிய சந்திரர்களை வழிபடுவதன் பலன் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் முருகனோட நட்சத்திரம் கிருத்திகை. சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணப்படுற காலம்தான். இன்னும் சொல்லப்போனால் பரணி 3ஆம் பாதம் தொடங்கி கிருத்திகை முழுவதும் கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் முருகன், சிவன் ஆகியோரை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும், சூரிய பகவானை காலையில் எழுந்திரிச்ச உடனே நமஸ்காரம் பண்ணுறதும் நமக்குரிய பல நன்மைகளை பெற்றுத்தருவதாக இருக்கும். இந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. எப்படிங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே நம்மளுடைய தேசத்தில் ஹீட்டு ரொம்ப அதிகம், வெப்பம் அதிகம். இந்த வெப்பத்தினுடைய அளவாகப்பட்டது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப அதிகமாக வெளிப்படும். இன்னும் சொல்லணும்னா முழு பலம் அக்னி பகவானோட அவர் எந்த அளவுக்கு தன்னோட பலத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவிற்கு தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தும் காலம் அக்னி நட்சத்திர காலம். ஸோ நம்மளோட உடம்பு அதுக்கு தாங்கணும், நம்மளுடைய பாடி தாங்கணும். ஸோ நம்மளோட பாடி தாங்கணும்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும், மோர் குடிக்கணும், இளநீர் குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். எங்கெங்கே மோர் குடிக்க முடியுது, எங்கெங்கே ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியுது அப்படின்னு சொன்னாலும் கூட வெறும் தண்ணீரையாவது குடிங்க. டெய்லி இவ்வளோக்குன்னுட்டு தண்ணீர் இருக்கு இல்லையா, நீங்கள் குடிங்க. வெளியில் சுற்றுறவங்க தேவைக்கு அதிகமாகவே தண்ணி குடிங்க. இப்படி நீங்கள் உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் பொழுது, நீர்ச்சத்து நிறைந்ததாக உடலை வைத்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக அக்னி நட்சத்திரத்தினுடைய கடுமையான தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். மெயினாக வெளியில் போகிறத தவிர்க்கணும். இன்னும் சொல்லணும்னா காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதையும் வெளியூர் பிரயாணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். என்னங்க பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தலை, இட்ஸ் ரியாலிட்டி. ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கொஞ்சம் பாதிப்பு தான். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடவுளையே இந்த உக்கிரம் பாதிக்குது. ஏதோ மனிதர்களை மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு இல்லை. அக்னி நட்சத்திர காலத்தில் பெரும்பான்மையான அம்மன் ஆலயங்களில் டெய்லி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அம்மனை டெய்லி அபிஷேகம் பண்ணி 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 குளிர்விக்கிறாங்க. சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே தாராபிஷேகம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அது என்னங்க தாராபிஷேகம்னா, லிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுலேருந்து சொட்டு சொட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் லிங்கத்து மேலே. அதுக்கு பேர் தான் தாராபிஷேகம்னு சொல்கிறது. இந்த தாராபிஷேகம் அக்னி நட்சத்திர காலத்தில் தான் ஏற்படும். ஏன்னா சிவனே தீப்பிழம்பு, அந்த தீப்பிழம்பு மேலும் தீப்பிழம்பாக கொதித்து கொண்டிருக்கும் காலம் அக்னி நட்சத்திர காலம். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மனிதர்கள் நாமளும் சேஃபாக இருக்கணும். நம்மளையெல்லாம் உருவாக்கிய இறைவனையும் நாம் குளிரூட்டணும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனை எந்த வகையிலெல்லாம் குளிரூட்டலாம், இறைவனை எந்த வகையிலெல்லாம் உக்கிரத்தை தணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்கிறச்ச என்னென்னலாம் வைப்போம், பூ வைப்போம், அதே மாதிரி நைவேத்தியங்கள் வைக்கலாம், அதே மாதிரி ஊதுபத்தி, கற்பூரம், குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் வைப்போம். பட் பானகம் யாராவது வைக்கிறீங்களா? இந்த பானகம் அப்படிங்கிறத பற்றி பல பேருக்கு தெரியல. டெய்லி பூஜை அறையில் பானகம் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கோயில்களில் பானகங்களை பக்தர்களுக்கு கொடுக்கறச்ச அது ரொம்ப நல்லது. பானகம் அப்படிங்கிறது தெய்வத்தின் உக்கிரங்களை தணிப்பதற்காக கொடுக்கப்படுவது. கூலிங்கான ஒரு பொருள், மோர் மாதிரி. எப்படி நீங்கள் மோரை குடிச்சிங்கன்னா உடம்பு கூலாகுதோ அதே மாதிரி பானகத்தை குடிச்சிங்கன்னா உடம்பு கூலாகும், ஜில்லாகும். இப்படி நீங்கள் இன்னும் சொல்லணும்னா உக்கிர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர்,
பைரவர், வாராகி, பிருத்யங்கரா தேவி, காளி ஆகிய தெய்வங்களுக்கு இவங்கெல்லாம் உக்கிர தெய்வங்கள்னு பேர். இவங்க வந்து அதாவது நார்மலான சாந்த தெய்வங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் உக்ரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே உக்ரமாக இருப்பாங்க. இவங்களோட உக்ரத்தை தணிப்பதற்கு இப்போ இவங்கள வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறச்சே அவங்களுடைய அதீத உக்ரத்தை தணிப்பதற்கு பானகத்தை வைக்கணும்னு சொல்லப்படுது. இந்த பானகம் தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 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 சொம்பு தண்ணி, ஒரு கட்டி வெல்லம், ஒரு 2 ஏலக்காவை இடித்து போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அரை மூடி எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 சொம்பு தண்ணி எடுத்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பெரிய பழுத்து எலுமிச்சம்பழம்னா அரை மூடி போதும் ஒரு சொம்புக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா பானகம் அப்படின்ட்டு பேர். வெள்ளக்கரைசல், வெல்லம், எலுமிச்சை, இதை வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கறதா பானகம்னு பேர். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் போடுறோம். இதை குடித்தா உடம்பு கூலாகும். இதை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வைக்கணும். ஒரு கிண்ணத்துலையோ ஒரு செம்புலையோ வைக்கணும். டெய்லி காலையில் பூஜை பண்ணுறச்சே வைக்கணும். அருகில் கோயில்கள், குறிப்பாக அம்மன் ஆலயங்கள்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு இந்த பானகத்தை சுவாமிக்கு படைச்சி அந்த பானகத்தை வர பக்தர்களுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுக்கலாம். மோர் மாதிரி இந்த பானகத்தை ஊற்றி கொடுக்கலாம். தெய்வத்துடைய உக்ரத்தையும் தணிக்கும், மனிதர்களினுடைய அந்த ஹீட், அந்த வெப்பத்தையும் தணித்து குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செய்யலாம். இல்லைங்க எங்களால் இந்த பானகத்தை வந்து சுவாமிகிட்ட வைக்க முடியாதுங்க, அதுக்கான சூழ்நிலை இல்லை, அதுக்கான டைம் இல்லை சொல்கிறீங்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறீங்க என்னங்க பண்ணலாம், ஒரு சொம்பு தண்ணியாவது வைங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன சொல்லணும்னா மே 4 to 28 வரைக்கும் ஒரு சொம்பு தண்ணியையாவது, ஒரு செம்பு கூட வேணாங்க, ஒரு கிளாஸ் தண்ணியாவது பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுவாமி படத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தெய்வத்தோட உக்கிரத்தை இந்த தண்ணீரையோ பானகத்தையோ அருந்தி அந்த தெய்வம் அந்த உக்கிரத்தை தணித்து கொள்ளும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய தென்கிழக்கு திசை ரொம்ப விசேஷமான திசை. அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தென்கிழக்கு திசையில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அது என்னங்க தென்கிழக்கு திசை? எத்தனையோ திசை இருக்குது, 8 திசை இருக்குது. அதில் என்ன இந்த தென்கிழக்கு திசையை சொல்கிறீங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அப்படின்னா, இந்த தென்கிழக்கு திசையை நாம் அக்னி மூலை அப்படின்னு அழைக்கிறோம். என்னங்க, அக்னி மூலை அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். அக்னி தேவனுக்கு உரிய திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசை. அந்த திசையில் தான் சமையலறையை வந்து நிறுவுவாங்க. பெரும்பான்மையான வீடுகளில் சமையலறை இருக்கிற திசை அக்னி மூலை. இந்த அக்னி மூலை அமையும் திசை தென்கிழக்கு திசை. இந்த தென்கிழக்கு திசையில் அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சொம்பு தண்ணி வைங்க. பொதுவாக தென்கிழக்கு திசையில் வந்து சமையலறை இருக்கும். சமையலறைனாவே எப்பயுமே ஒரு குடம் தண்ணி வச்சுட்டே இருப்போம், அல்லது பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா நீர்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நாம் சுவாமியை வேண்டிக்கிட்டு ஒரு செம்பில் தனியாக தண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் கூட சமையலறையில் தண்ணி இருந்தாலும் கூட இந்த தென்கிழக்கு திசையில் சுவாமியை வேண்டிக்கிட்டு நாம் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது பானகத்தை வைக்கிறது ரொம்ப நல்லது. அக்னி தேவனுக்கு கொஞ்சம் பானகம், ஒரு சின்ன கிளாஸில் பானகம் வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் செய்யலாம். இது வந்து அக்னி நட்சத்திரம் முடியும் வரை செய்யலாம். ஸ்டார்ட் ஆன காலத்திலிருந்து அக்னி நட்சத்திரம் கம்ப்ளீட் ஆகிற காலம் வரைக்கும் இதை செய்யுங்க. இது செய்கிறதுனால எங்களுக்கு என்னங்க பலன் கிடைக்கும்? எனக்கு ரிசல்ட் வேணும் இல்லையா? எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தெய்வத்தின் உக்கிரத்தை தணித்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும்.
எப்படிங்க, ஆண்டவனுடைய உக்கிரத்தையே நீங்கள் கூல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்டவன் எவ்வளவு நன்மைகளை அருள்வார் என்பதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு நன்மைகளை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கட்டாயம் அருள்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நோட் பண்ணிக்கணும், என்னென்னா செய்யக்கூடிய விஷயத்தை சிரத்தையோடு செய்யணும். எனக்கு பலன் கிடைக்கும்னு நினச்சி செய்யக்கூடாது. நான் இறைவனை சாந்திப்படுத்துகிறேன், இறைவனோட உக்கிரத்தை தணிக்கிறேன், ஸோ பானகம் வைக்கிறேன். இந்த மாதிரி நினச்சி பானகத்தையோ ஒரு சொம்பு தண்ணியையோ பூஜை அறையிலோ மற்றும் உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு திசையிலோ வைக்கிறச்சே உங்களுக்கு கட்டாயமாக அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் அந்த இறைவன் உங்களுக்கு வேண்டியவற்றை அருள்வாருங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. மனமுருகி இறைவனிடத்தில் வேண்டிக்கோங்க. அக்னி நட்சத்திரம் காலம் முடிவதற்குள் எனக்கு இதெல்லாம் கைகூடுன்னு வேண்டிக்கோங்க. நம்பினார் கெடுவதில்லை. அந்த ஆண்டவன் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே டவுட் வேண்டாம். கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.